ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்துக்கான தெளிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட்தந்தை ரேமண்ட் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். வசனம். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து, இதில் தான் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து. அப்போ ஏர் மாடுகள் உழுகிற உயிர் மட்டுமல்ல, இதை உணவாகவும் உண்ண முடியும், அப்படித்தானே? ஆனால் இந்த ஏர் மாடுகள் வீட்டில் இருந்தால் என்ன நடக்கும்? மீண்டும் உழவு தொழில் நடக்கும். மீண்டும் யாருடைய பணி தேவைப்படும்? எலிசாவுடைய பணி தேவைப்படும். அப்படின்னா இந்த ஏர் மாடுகள் இருக்கக்கூடாது, இவருடைய பணியும் இனி தேவைப்படக்கூடாது. அப்போ ஏர் மாடுகள் இருப்பது வரை இவருடைய பணியானது தேவைப்படும். அப்போ பணியிலிருந்து விடைபெறுகிறார். இப்போ ஏர் மாடுகளை முழுவதுமாக அடிப்பது மட்டுமல்ல, அதுக்கடுத்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைக்கிறார். சமைத்து அப்படின்னா ஏர் மாடுகளை மட்டும் அவர் அடிக்கவில்லை, அதை கொலை செய்யவில்லை, அதை கொலை செய்து அவர் உணவாக உருவாக்கவில்லை. அந்த உணவை உருவாக்குவதற்கு எதை பயன்படுத்துகிறார்? கலப்பையை, ஏரை பயன்படுத்துகிறார். ஏர் மரம், ஏர் மரத்தால் ஆனது. அந்த ஏர் இருந்தாலும் இவருடைய தேவை இருக்கும், இவர் உழைக்க வேண்டிய தேவை இருக்கும். அப்போ அதையும் இல்லாமல் ஆக்குறார். அதாவது தனக்கு எந்தவித வாழ்வாதாரமும் இருக்காத நிலையை இவர் ஏற்படுத்துகிறார். அதனால தான் எலிசாவை சுட்டி காட்டுகிற போது கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்கக்கூடாது என்று சொல்வார்கள். இவன் கலப்பையில் கை வைத்தவன், அந்த கலப்பையே இனி தேவையில்லை என்கிற நிலைக்கு அவன் வந்து விடுகிறான். அதனால தான் எந்த ஏர் இவருக்கு உழுவதற்கு பயன்பட்டதோ அந்த ஏர் கலப்பையும் என்ன செய்கிறார்? அதையும் நெருப்பாக வைத்து இவர் பயன்படுத்திய மாட்டையும் இறைச்சியாக மாற்றி அதை சமைத்து, அத்தோடு முடிக்கல, மக்களுக்கு பரிமாற அவர்களும் உண்டார்கள். அதை உண்டார். ஒரு விழா போலவே தான் வெளியேறுவதை, தன்னுடைய வீட்டிலிருந்து நான் வெளியேறி இறைவாக்கு பணிக்கு செல்வதை ஒரு விழா போலவே கொண்டாடுகிறார். இது எப்படி சாத்தியமானது என்றால், இவர் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் இனி இவருடைய பயனுக்கு இருக்காது. இதெல்லாம் யாருக்கு போய்விட்டது? எல்லாருக்கும், மக்களுக்கு உணவாக, மக்களை மகிழ்ச்சிப்படுத்த பயன்பட்டு இருக்கிறது. எனவே இதில் ஒரு வெறுப்பாக இவர் வரவில்லை. எலிசா இந்த பணியை ஒரு வெறுப்போடு அவர் அணுகவில்லை, மகிழ்ச்சியோடு அணுகிறார், ஒரு விழாவாகவே அணுகுகிறார். தான் இறைவாக்கு உரைப்பது என்பது ஒரு விழாக்கோலம் பூணுகின்ற ஒரு நிலையாக இருக்கிறது. அதில் எலிசாவினுடைய வாழ்வில் தான் அதை பார்க்க முடியும். எப்படி ஒரு இறைவாக்கினராக வருவதை ஒரு விழாவாக, இது புதிய ஏற்பாட்டிலும் இதே நிலைகள் வரலாம். லேவி அழைப்பு, சக்கேவனுடைய அழைப்பு, இதிலெல்லாம் அந்த அழைத்தவுடனே இவர்கள் விருந்து படைப்பார்கள். இயேசுவை பின்தொடர இவர்கள் தயாரான போது விருந்து படைப்பார்கள். ஏறக்குறை எலிசாவுடைய அந்த கதைகளை ஒட்டி இருக்கிறது. எலிசா முழுமையாக எல்லாவற்றையும் அழைத்தவுடனே தனக்கு எது எது தன்னை சார்ந்திருந்ததோ, தான் எதை சார்ந்திருந்தாரோ அத்தனையும் விடுவது மட்டுமல்ல, அதையே ஒரு விருந்தாக படைத்து எல்லாருக்கும் கொண்டாடுகிறார், பகிர்ந்து கொடுக்கிறார். இப்போ எல்லாரையும் அழைத்து விருந்தாக கொடுக்கிறார். அது ஒரு பெரிய விழாவாகவே நடைபெறுகிறது.
அதன் பின்பு புறப்பட்டு எலியாவிடத்திலே போகிறார். எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்கின்றார். ஆக எலியாவை பின்தொடர்வதற்கு முன்னால் முழுமையாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வருகிறார். எந்தவித பற்றும் இல்லாமல் முழுமையாக விட்டு வருகிறார். இப்போ இறைவாக்கு பணி என்பது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு முழுமையாக யாவையை சார்ந்திருப்பது. இப்போ எலிசாவினுடைய பாடம் அதுதான் நமக்கு காட்டுகிறது. இனி எலிசா எந்த பொருளையும் சார மாட்டார். யாரை மட்டும்தான் சார்ந்திருப்பார்? யாவையை மட்டும்தான் சார்ந்திருப்பார். அதான் நோக்கம். யாரை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை இந்த ஒரு படக்காட்சி மூலமாகவே இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. இவர் நம்பியிருந்தால் அத்தனையும் விட்டு விடுகிறார். இவர் முழுக்க முழுக்க இறைவாக்கை மட்டும் நம்பி வருகிறார். இனி இவருடைய பணி இறைவாக்கு பணி மட்டும்தான். கலைப்புக்கு பின்னால் இவர் போக மாட்டார். ஏருக்கு பின்னால் இவர் போக மாட்டார். ஸோ இத்தோடு இந்த 19ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. நன்றி தந்தையே. அழகாக அற்புதமாக நீங்கள் இந்த 19ஆம் அதிகாரத்தில் எவ்வாறு எலியாவுடைய வாழ்க்கையிலும் துவங்கி எலிசாவுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது பற்றி சொன்னீங்க. இதை பின்னணியாக பார்க்குற பொழுது இந்திய காலகட்டத்தில் என்ன செய்தியை நாம் எடுத்துக்கொண்டு செல்லலாம் தந்தையே? இந்த எலிசாவினுடைய உறவுகள் இனிமேல் பரிணமிக்கும். இப்போ தான் அது ஒரு மொட்டு நிலைக்கு வந்திருக்கிறது. இந்த மொட்டு இனி மலர்ந்து மலராக மாறும். ஒரு இறைவாக்கினர் இன்னொரு இறைவாக்கினரை எப்படி உருவாக்குகிறார் என்பதை நம்ம பின்னால் பார்க்கலாம். அது குறிப்பாக அரசியல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அது மிக அழகாக வெளிப்படும். ஏன்னா எலிசாவை இனிமேல் இந்த புத்தகத்தில் இனிமேல் பார்க்க மாட்டோம். ரெண்டாவது, இந்த எலியாவினுடைய பணிகள். ஒரு இறைவாக்கினுடைய பணி என்பது இன்னொரு இறைவாக்கினரை உருவாக்குவது. இதுக்கு மோசேயும் ஒரு அருமையான ஒரு உதாரணம். மோசே ஒருவரை உருவாக்கினார். யாரை உருவாக்கினார்? யோசுவாவை உருவாக்கினார். இங்கே எலிசாவை உருவாக்குகிறார். அதே மாதிரி தான் இயேசு காலத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களை உருவாக்குகிறார். எப்பொழுதெல்லாம் ஒரு தலைவன் இன்னொருவனை தனக்கு பின் உருவாக்குகிறானோ அப்பொழுதெல்லாம் அந்த இயக்கமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி அதற்கான வளர்ச்சி இருக்கிறது. நீங்கள் எலியாவுக்கு பிறகு எலிசாவினுடைய காலத்தை பார்த்தீர்கள்னால் எலிசாவும் இதே போல் எலியாவை போல ஒரு வலிமை மிக்க ஒரு இறைவாக்கினராக இருப்பார். அவருடைய சொல் விளங்கும். அவர் அந்த நாட்டில் அழிக்க முடியாத சக்தியாக இருப்பார். வலிமை மிகு சக்தியாக இருப்பார். எப்படி எலியா ஆகாப் அரசனை அப்படியே ஆட்டி படைக்கிறான். ஈசபேல் என்கிற ஒரு வலிமையான ஒரு பெண் இருந்தால் கூட ஆகாப்பு எலியாவுக்கு கட்டுப்படுகிறான். எலியாவை மீறி பல செயல்களை செய்ய முடியவில்லை அவனால். அப்போ இறைவாக்கு வலிமை மிக்கதாக இருக்கிறது. அந்த வலிமை மிக்க இறைவாக்கை நடத்தி காட்டுகிறவன் எலியா. அதை பிற்காலத்தில் எலிசாவும் அதை செயல்படுத்துவார். இதே மாதிரி தான் மோசேயும் யோசுவாவும் 2 பேரும் வலிமை மிகு தலைவர்களாக இருந்தார்கள். இயேசுவும் அதே மாதிரி தான். இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வலிமை மிக்கிறாரோ அவருடைய அதற்கு பிறகு அவருடைய சீடர்களும் இன்றைக்கு திரு அவை இந்த அளவுக்கு உறுதியான ஒரு திறவையாக இருக்கிறன்னா அது அடித்தளம். அடித்தளத்தில் வலிமையாக இருக்கின்ற போது வேறு எதுவும் அதை அசைத்து பார்க்க முடியாது. அதில் கட்டப்பட்ட கட்டடங்கள் எல்லாம் உறுதிப்பாட்டோடு இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த எலியாவை நாம் பார்க்க வேண்டும். எப்படி மோசே வலிமைமிகு தலைவராக இருந்தாரோ அதே போல் வலிமைமிகு இறைவாக்கினராக இருந்தவர் இந்த எலியா. அதனால் இவரை எப்படி சொன்னாங்க? இஸ் அ ப்ராஃபட் பார் எக்ஸலன்ஸ். இறைவாக்கினர்களுக்கெல்லாம் முதன்மையான இறைவாக்கினர் அப்படிங்கிற ஒரு பெயரை இவரால் பெற முடிகிறது. அதுக்கு அடிப்படை காரணம்
இவர் கொண்ட கொள்கை. எதுக்கும் பயப்பட மாட்டார், எதற்கும் பயப்பட மாட்டார். நீ அரசனாக இருந்தான்னு ஆண்டியாக இருந்தான்னு என்னை பொறுத்த மட்டில் யாவே தான் எனக்கு வேண்டும். யாவே என்ன சொல்கிறாரோ அதை செய்வேன். மழை இல்லைன்னு சொன்னாரா, சொல்லுவேன். மழை இல்லை. யாவே கடவுள் தான் வலிமை மிக்கவர் என்று சொன்னாரா, சொல்லுவேன். அதை உறக்க சொல்லுவேன், அரசனிடத்திலும் சொல்லுவேன். யாவையிடத்திலும் துணிச்சலோடு அவரால் பேச முடிகிறது. இந்த 19ஆம் அதிகாரத்தில் யாவையோடு எந்த அளவுக்கு அவர் ஒரு நெருக்கமான உறவை வைத்திருக்கிறார் பாருங்கள். ஒரு இறைவாக்கினன் அல்லது இறைவாக்கு பணியில் இருக்கிறவன் எந்த அளவுக்கு கடவுளோடு இறைவனோடு தொடர்பு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு மாதிரியான ஒரு பகுதி. யூ ஹேவ் டு மீட் காட். நீ கடவுளை சந்திக்க வேண்டும். கடவுளுக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு இருக்கணும். ஒரு இறைப்பணியில் இருக்கிறவன் கடவுளோடு தான் தொடர்பில் இருக்கணுமே ஒழிய பணத்தோடோ அதிகாரத்தோடோ பதவியோடோ அல்லது வேற வலிமைகளையோ நம்பி இருக்கக்கூடாது. எலியா எதை மட்டும்தான் நம்பினான்? யாவேயுடைய தொடர்பை மட்டும்தான் நம்பினான். அதில் தான் சங்கிலி போல பின்னி பிணைந்திருந்தான். அதனால தான் இவ்வளவு மனத்துக்கம் வந்தாலும் மன உளைச்சல் வந்தாலும் மன பலம் அந்த வலிமை அப்படியே நொறுங்கி போனாலும் அவன் அதுலேருந்து தப்பிக்கிறான். அதை அப்படியே மாற்ற முடிகிறது அவனால். யாவையனோடு அந்த உறவிலே அவன் கலந்திருப்பதனால, அந்த தேடல் அவனுக்கு இருந்ததுனால. இஸ் எ சீக்கர். பாருங்கள், அந்த பிரச்சனை வந்த உடனே அவன் யாரை தேடுகிறான்? ஓரேப்பு மலைக்கு போகிறான். ஓரேப்பு மலை என்பது கடவுளுடைய மலை, அப்படித்தானே? ஓரேப்பு மலை என்றாலே, சீனாய் மலை என்றாலே கடவுள் அங்கே தான் இருக்கிறாரு. அவங்களுடைய திருத்தலமே அதுதான், ஓரேப்பு மலை தான். அவங்களுக்கு சட்டம் கொடுக்கப்பட்ட இடம், உடன்படிக்கை செய்யப்பட்ட இடம் சீனாய் மலை. அந்த மலையை தேடி போகிறான். அந்த மலையில் போய் தஞ்சம் புகுகிறான். நீ தான் எனக்கு கதி. அதுக்கு பிறகு தான் அந்த அருள் பெற்று வருகிறான். மீண்டும் போகிறான் படிக்கு. எவ்வளவு தான் புலம்பினாலும், நான் செத்து போக போகிறேன், நான் சாக போகிறேன், என்னை கொண்டு போட்டு எல்லாரும் செத்து போயிட்டாங்க, நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் என்று புலம்பினாலும் அதுலேருந்து அவன் எப்படி வெளியே வர்றான்? எப்படி யாவையை அவன் கண்டுபிடிக்கிறான்? அதான் அந்த எலியாவுடைய சிறப்பு. அந்த யாவையை சிக்கனை பிடித்து அதுலேருந்து அவன் அப்படியே மேலே ஏறி வர்றான். மீண்டும் கட்டி எழுப்புகிறான். இறைவாக்கு பணியை கட்டி எழுப்புகிறான். ஒரு தொடர்ச்சியை உருவாக்குகிறான். அதனால் இறைவாக்கு பணியில் இருக்கிறவர்கள் சோம்பி போக வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவன் எப்பொழுது மீண்டும் இறைவனுக்கு பின்னால் போகிறானோ, இறைவனை தேடி போகிறானோ, அந்த பயன் நீண்ட பயணமாக இருக்கலாம், 40 நாட்கள் பயணமாக இருக்கலாம், சோர்வு பயணமாக இருக்கலாம், களைத்து போகலாம். ஆண்டவர் துணை இருக்கிறார். களைத்து கூட போகலாம். நான் பாருங்கள், 2 நாள் தூங்குறான், சாப்பிட்டாலும் 2 நாள் தூங்குறான். அது வெறும் களைப்பல்ல, அவனுடைய அந்த உள் மனதில் ஏற்பட்ட களைப்பு, அவனுடைய இதயமே நொறுங்கி போன களைப்பு, மன உளைச்சி, அதான் தூக்கம். அதுக்கு பிறகு தான் அவனுக்கு மீண்டும் உயிர் வருகிறது. 2 நாள் அப்படியே சோர்ந்து போய் அப்போ அந்த வானதூதர் என்கிறவர் அவனை தட்டி எழுப்புகிறார். அவன் அப்படியே அவனை உயிருக்கு கொண்டு வருகிறார். மீண்டும் அவனுடைய இயல்பு நிலைக்கு கொண்டு வருகிறார். அது பிறகு நடந்து போகிறான். தொடர்கிறது பயணம். இந்த பயணங்கள் முடியக்கூடாது, தொடரணும். தேடல் தொடரணும். அப்படி தேடல் தொடர்ந்தால்தான் நம்முடைய பணியிலும் தொடர்ச்சி இருக்கும், நம்முடைய பணியிலும் உறுதிப்பாடு இருக்கும். அப்போ இது ஒரு இறைப்பணியாளருக்கு ஒரு அருமையான ஒரு பாடம். எலிசா பாடம் அருமையான பாடம். அவன் விடாமுயற்சி, அது எலியாவுக்கு இருக்கிற விடாமுயற்சி. பாருங்க, ஆகாபு என்கிறவன் வலிமை மிக்க அரசன். அவனையே அவன் கண்ணிலேயே விரல் விட்டு ஆட்டுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். சீனாய் மலைக்கு வர சொல்லி, கார்மேல் மலைக்கு வர சொல்லி, கார்மேல் மலைக்கு வர சொல்லி நடத்துகிற அந்த போராட்டங்கள்,
தான் ஒருவராக இருந்தாலும் 450 பேரையும் கூட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வலிமைக்கு அதாவது இறைப்பணி என்பதற்கு எவ்வளவு சவால்கள் வந்தாலும் அந்த சவால்களையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இறைவாக்கினருக்கு இருக்குது. அதை மீண்டும் அதிலேருந்து நாம் அந்த ஆற்றல்களை நம்ம மீண்டும் எடுக்க முடியும், தேடி கண்டுபிடிக்க முடியும் என்பதற்கு இந்த பகுதி ஒரு நல்ல ஒரு உதாரணம். ஆம் தந்தை, இது கதை வடிவில் இருந்தாலும் அருமையாக நீங்கள் சொன்னீங்க. இன்றைய காலகட்டத்தில் எப்படி ஒவ்வொரு இறைவாக்கினர்கள் இறைப்பணி செய்கிறவங்களாம் இருக்க வேண்டும் என்று. நன்றி தந்தையே. நன்றி. அரசர்கள் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 19. எலியா செய்த அனைத்தையும் பொய்வாக்கினர் அனைவரையும் அவர் வாளினால் கொன்றதையும் ஆகாபு ஈசபேலுக்கு தெரிவித்தான். எனவே ஈசபேல் எலியாவிடம் தூது அனுப்பி, நீ அவர்களது உயிரை பறித்தது போல் நானும் நாளை இந்நேரத்திற்குள் உன் உயிரை பறிக்காவிடில் தெய்வங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சொல்லச் சொன்னாள். ஆகவே அவர் அச்சமுற்று தம் உயிரை காத்து கொள்ளுமாறு தப்பி ஓடினார். யூதாவிலிருந்து பெயர்செபாவை அடைந்ததும் அங்கே தம் பணியாளனை விட்டுவிட்டு அவர் பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூரை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டுமென பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூரை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில், இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அவர் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது. அவர், எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று வினவினார். அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர், உம் பலிபீடங்களை தகர்த்து விட்டனர், உம் இறைவாக்கினரை வாளால் கொன்றுவிட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்லவிருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். அப்பொழுது, எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர், உம் பலிபீடங்களை தகர்த்துவிட்டனர், உம் இறைவாக்கினரை வாளால் கொன்றுவிட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்பொழுது ஆண்டவர் அவரிடம், நீ வந்த வழியே திரும்பி தமஸ்கு பாலை நிலம் நோக்கிச் செல். அவ்விடத்தை அடைந்தவுடன் அசாவேலை
சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய். நிம்சியின் மகன் ஏகுவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய். ஆபேல் மெகோலாவை சார்ந்த சாபாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள் பொழிவு செய். அசாவேலின் வாளுக்கு தப்பினவனை ஏகு கொல்லட்டும். ஏகுவின் வாளுக்கு தப்பினவனை எலிசா கொல்லட்டும். ஆயினும் பாகாலுக்கு மண்டியிடாமலும் அவனை முத்தி செய்யாதவர்களுமான 7000 பேரை மட்டும் நான் இஸ்ரேலில் விட்டு வைப்பேன் என்றார். எலியா அங்கிருந்து சென்று சாபாற்றின் மகன் எலிசாவை கண்டார். அப்பொழுது அவர் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. 12ஆம் ஏரை தாமே ஓட்டிக் கொண்டிருந்தார். எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார். எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏர்மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து, நான் என் தாய் தந்தையிடம் விடை பெற்று வர அனுமதி தாரும், அதன்பின் உம்மை பின் செல்வேன் என்றார். அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர்மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார். இனிய இதயங்களே, அரசர்கள் முதல் புத்தகத்தில் விளக்கங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த சமாரியாவை உருவாக்கியவன் ஓம்ரி என்கிறவன், அதாவது இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற ஆகாப்பு என்கிற அரசனுடைய தந்தை. இவன் 6 ஆண்டுகள் திர்சாவில் அரசனாக இருந்தான். அதன் பிறகுதான் அந்த சமாரியான்னு ஏன் பெரு கொடுத்தான்னா, அந்த பகுதியில் கலப்பு இன யூதர்கள் வாழ்ந்தார்கள். அவங்களுக்கும் அந்த பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து பிரிந்து வந்த யூதர்களுக்கும் எப்போதுமே ஒரு உரசல் இருந்தது. பாபிலோனிலேருந்து திரும்பி வந்த யூதர்கள்